பார்த்தீங்கன்னா, நான் எழுதின ஒரு பேய் கதை தான் சொல்லப் போறேன். இந்த பேய் கதைக்கு நான் பார்க்க போற பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா. ஓகே. ஸோ நான் இந்த பேய இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இந்த பேய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உயரமா முடி நீட்டா இருக்கும். அந்த பேய்க்கு முடி அவ்வளோ பிடிக்கும். ஸோ வந்து வாங்க கதைக்குள்ள போலாமே. ஓகே. ஸ்ரேயா இருக்கா. அவளுக்கு வந்து 13 வயசு. அவளுக்குன்னு ஒரு தனி ரூம். ஓகேயா. அவ மட்டும் தான் இருப்பா. அவ ரூம்ல மெத்த, ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் கபட் இருக்கும்ல, துணி கபட்ஸ். ஸோ இவ ரூம்க்கு யாருமே வர மாட்டாங்க. இவ மட்டும்தான் இருப்பா. ஓகே. ராத்திரி ஒன்றுமே நடக்கலை. 2வது ராத்திரியும் ஒன்றுமே நடக்கலை. 3வது ராத்திரி அவ மெத்த கீழே எதுவும் அழுவற சத்தம் கேட்டிருக்கு. ஸோ இவன் மனசில் தைரியத்தை வாழ வச்சுட்டு அவன் மெத்த வந்து கீழே குனிஞ்சு பார்க்கலாம். கீழே குனிஞ்சு பார்த்தா இங்கே உள்ளது அங்கே தெரியும், அங்கேன்னு குனிஞ்சு பார்த்தா அங்கே உள்ளது இங்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி மெத்தலா. ஸோ அவள் குனிஞ்சு பார்க்குற போது ஒன்றுமே இல்லாத வச்சு அவள் வந்து மறுபடியும் தூங்கிட்டு மறுநாள் போய் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அம்மா கிட்ட சொன்னோன்னா அம்மா வந்து சீரியஸாக எடுத்துக்கல, இதெல்லாம் உங்கள் கற்பனை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ வந்து 4வது ராத்திரி மறுபடியும் தூங்குற போது இங்கே அழுவற சத்தம் அவள் காது கிட்ட வந்து கேட்டிருக்கு. ஸோ என்னதுதான் எழுஞ்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை. மெத்திக்கிலேயும் ஒன்றுமே இல்லை, கபர்கிட்டையும் ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் கிட்டேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ அவள் வந்து என்னென்னா மறுபடியும் தூங்க போயிட்டா. 5வது ராத்திரி அவள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டடி டேபிளில். சாரி அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்ரேயா படிச்சுக்கிட்டு இருக்க போது ஸ்ரேயாவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு முடி அவ்வளோ கொட்டிக்கிட்டே இருக்கும் முடி. ஸோ அவள் முடி வந்து யாரும் இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. யாரும் பிடிச்சி பின்னாலேருந்து இழுக்கிற மாதிரி. ஆனால் அவள் பின்னாடி திரும்பி போட்டால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அவளுக்கு அதுவும் சாத்தியிருக்கு, யாருமோ வரல. அப்போ யார் இழுத்துருப்பா? ஸோ வந்து அவ்வளோ அதில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ மறுபடியும் படித்த உடனே மறுபடியும் படிச்சுட்டு இருக்கா. மறுபடியும் அவள் முடியை வந்து யாரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அவள் இந்த தடவை மறுபடியும் பிடிச்சி எடுத்தா போய் படுத்துடலாம் அப்படின்னு நினச்ச உடனே மறுபடியும் அவள் முடியை பிடிச்சி இழுக்கிறோன்னே இந்த தடவை அவள் வந்து புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுத்த உடனே ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் அம்மா கிட்ட சொல்கிறான். ஆனால் அம்மா மறுபடியும் சீரியஸாக எடுத்துக்கல. 6வது ராத்திரி அவள் வந்து படிக்கிற மறுபடியும் ஸ்டடி டேபிள்னா அவள் முடி அவ்வளோ கொட்டுது, கீழெல்லாம் முடி நிறையா முடி. ஸோ வந்து அவள் மறுபடியும் புக் எடுத்து வச்சு போய் படுத்திருக்கா. படுத்தோடனே மறுநாள் எழுஞ்சி பார்க்குறா, கீழே கொட்டி கடந்த முடியை காணும். அவள் ரூமுக்கும் யாரும் வரல, அவளும் கூட்டலை. அப்போ எப்படி போயிருக்கோம்? ஸோ அம்மா கிட்ட சொன்னானே. அம்மா போய் பூமோ போய் பார்த்துருக்காங்க. பூமோனா தெரியும்ல, அது பேய் விரட்டுறவங்க. ஸோ பூமோவை பார்த்தோன்னே பூமோ போயிட்டு ஸ்ரேயா ரூமுக்கு போயிட்டு 3 மணி நேரம் இது செஞ்சுருக்காங்க. என்னது, பேய் ஓட்டியிருக்காங்க. பேய் ஓட்டிட்டு ஜாடிலாம் போட்டு வந்து அடித்து எடுத்துகிட்டு வராங்க. சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் 2 வருஷமா அது தங்கிக்கிட்டு இருக்கு, உங்கள் முடியை கொஞ்சமாக சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த தடவை இந்த வீட்டிலே இருக்க வேணாம், நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு போயிருங்க, இந்த வீட்டிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேக் பண்ணுற போது ஸ்ரேயாவோட ரூமுக்கு போகிறாங்க. பேக் பண்ணிட்டு இருக்க போது அவங்க மெத்தையை தூக்குறாங்க. இவ்வளோ கொட்டு முடி, எல்லாமே ஸ்ரேயாவோட முடி. இவ்வளோ கொட்டு முடி எச்சியாக இருக்குது, எல்லாமே அது பேய் சாப்பிட்ட முடி. ஸோ வந்து பயத்தில் மடமன்னு பேக் பண்ணி இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் அந்த கதை. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.